ஹலோ மை டியர் ஃபேமிலி 7 days 7 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சீரியஸில் இன்றைக்கி ராகி சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ராகி சேமியாவை அதில் போட்டு ஒரு 2 minutes ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருங்க. 3 minutes வெந்தால் போதும். ராகி சேமியா நல்லா சாஃப்டாக வந்துடும். நேரமாக விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கும் போது. இப்போ இதில் ராகி சேமியாவை போட்டு ஒரு 2 minutes சிம்மில் வச்சு கிளறினீங்க அப்படின்னா சூப்பரான ராகி சேமியா ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலாக ராகி சேமியாவுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.